டெல்லியில் குளிரை சமாளிக்க உயிரியல் பூங்காவில் சிங்கம், புலி போன்ற விலங்குகளுக்கு ஹீட்டர் உள்ளிட்ட சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நாளுக்கு நாள் பனிப்பொழிவு அதிகரித்து வருவதால் கடும் குளிர்காற்று வீசி வருகிறது. இதை கருத்தில் கொண்ட டெல்லி உயிரியல் பூங்கா நிர்வாகத்தினர் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். சிங்கம், புலி, சிறுத்தை உள்ளிட்ட விலங்குகளின் கூண்டுகளை சுற்றிலும் தார்பாய் போட்டு மூடியுள்ளதோடு தரையில் மரப்பலகை வைத்துள்ளனர். சுற்றியுள்ள இடங்கள் கதகதப்பாக இருக்கும் வகையில் ஹீட்டர் சாதனம், அதிக வோல்டேஜ் கொண்ட பெரிய பல்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. குரங்கு போன்ற உயிரினங்களுக்கு போர்வை, உமி கொண்டு தயாரிக்கப்பட்ட விசேஷ படுக்கைகள் அளிக்கப்பட்டுள்ளன. जानवरों को तो हर साल ही सर्दियों का अरेंजमेंट अलग होता है, गर्मियों का अलग होता है, हर जानवर का अलग अलग अरेंजमेंट है, वो हमारे यहाँ रूटीन में चलता रहता है। लेकिन 2-3 रोज से बहुत सर्दी ज़्यादा पड़ गई है, तो इससे पहले ही हमने इंतजाम किए हैं। लायन टाइगर को नीचे वुडन प्लेटफॉर्म प्रोवाइड किया गया है, हीटर प्रोवाइड किए गए हैं, विंडो से हवा पास न हो वहां पर पर्दे लगा दिए गए हैं. குளிர்காலத்துக்கேற்றவாறு உணவு பழக்க வழக்கங்களும் மாற்றப்பட்டுள்ளதாக உயிரியல் பூங்கா காப்பாளர் தெரிவித்தார். खाने में भी चेंजिंग आते हैं. जितने लायन टाइगर है समर में हम 10 किलो देते हैं, तो अब हम 12 किलो मीट दे रहे हैं उनको. इसके अलावा जो जितने भी हर्बीवोरस जानवर हैं आपको उनको हम 50 ग्राम ईच कच्चा आंवला प्रोवाइड कर रहे हैं, जिससे क्या विटामिन सी की पूर्ति करते हैं. इसके अलावा और जो जानवर हैं उनको मेडिकल फर्स्ट एड में आपका विटामिन दिए जाते हैं, मल्टीविटामिन भी दिए जाते हैं. हर तरह का अरेंजमेंट आपका. और रेप्टाइल हाउस इस समय नजर नहीं आएंगे पब्लिक को, लेकिन हम खोल रखा है क्योंकि हाइबरनेशन में चले जाते हैं, उनके लिए अलग अरेंजमेंट किया हुआ है. उनके रूम को टेम्परेचर को मेंटेन किया गया है, 18 से 22 सेंटीग्रेड के अंदर रखना पड़ता है. பகுத்தறிவுள்ள மனிதர்கள் குளிரிலிருந்து கதகதப்பான சூழலுக்கு மாறிக்கொள்வர். வாயில்லா விலங்குகள் என்ன செய்யும் என்று யாரும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை.